கும்ப ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அடுத்தவர்களுக்காக தன்னை தியாகம் செய்து உடன் இருப்பவர்களுக்காக தன்னுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் இழந்துவிட்டு தவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களுக்கும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களை புரியாத உங்களுடைய கணவராக இருக்கட்டும், உங்களை புரியாத உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களை புரிஞ்சு உங்கள்கிட்ட அன்பு காட்டுவதற்கான சூழ்நிலை மறுபடியும் இயங்கும். அப்போ எதிரியை மன்னிச்சிடும், துரோகியை மன்னிச்சிடும், நம்ம கட்டினவரை மன்னிக்க மாட்டோமா அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, உங்களை இயக்கிக் கொள்வீங்க. அதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஆனால் அந்த ஒற்றுமைக்குரிய விஷயங்களை ஸ்ட்ராங்காக நீ ஊனணும், தைரியமாக பேசணும். இவனால் அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே உருக்கி வச்ச அத்தனை விஷயத்தையும் அப்படியே ஒரு செகண்டில் டமார்னு டிரான்ஸ்ஃபர் அடித்த மாதிரி அடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக வாழலை, உங்களுடைய கணவருக்காகவும் உங்களுடைய மனைவிக்காகவும் தான் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. உங்களுடைய நட்புக்காக தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுற காலம் தான் இந்த காலம். அப்போ இந்த கிரகமைப்பு ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தில் முழுக்க உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் உங்களுடைய சுய சந்தோஷம் என்ற செயல்பாடுக்காக மட்டும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். மைண்ட் அப்படியே குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு, ஐயோ சாமி என்னால் முடியலப்பா, என்னன்னே பண்ணணும்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் நான் பல பேருக்கு அட்வைஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கிறத விட்டுருங்க. ஏன்னா நமக்கே ஒரு சரியான ஒரு பாதை அமைக்க முடியல. அப்போ நம்ம பிறருக்கு பாதை அமைச்சு கொடுக்க அவங்க கர்மாவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். உதவினாலுமே அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. தானம் அது தனக்கு போவதால் தானம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களையும் உங்களுக்கான பொருளாதாரத்துக்குரிய விஷயங்கள் உள்ள முன்னேற்றத்துக்குரிய செயல்பாடுகளையும் செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. சரியான முறையில் செயல்படுத்தினா வெற்றி உறுதி, மகிழ்ச்சி உறுதி.